நியூஸ் தமிழ் கழுகு. பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னால திமுக கூட்டணிக்கு சாதகமா இல்லாத தொகுதிகளை சரி செய்யற வேலைகள்ல தீவிரம் காட்டுதா அறிவாலயம். திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் உடன்பிறப்பே வாங்குற நிகழ்ச்சி மூலமா இதுவரைக்கும் சுமாரா 50 தொகுதி நிர்வாகிகளை சந்திச்சு பேசியிருக்காரு. திமுக கூட்டணிக்கு 100 தொகுதிகள் சாதகமா இல்லன்னு வந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் இந்த நிகழ்ச்சியே துவக்கப்பட்டுச்சுன்னு ஆரம்பத்துல சொல்லப்பட்டுச்சு. குறிப்பா இந்த தொகுதிகள்ல திமுக நிர்வாகிங்க கிட்ட நிலவர உட்கட்சி சண்டைய கையில வச்சுக்கிட்டு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளோட 1-to-1 பேசினாரு திமுக தலைவர். உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி முடிஞ்ச தொகுதிகள்ல இப்ப என்ன நிலைமை, முதல்வரோட வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படுதா, உட்கட்சி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்காங்கிறத கண்காணிக்க திமுக தலைமை தனியா ஒரு குழுவை போட்டிருக்கான். அந்தந்த தொகுதிகள்ல திமுக நிர்வாகிங்க ஒத்துமையா செயல்படுறாங்களா, அரசு திட்டங்களை மக்கள் கிட்ட போய் சேர்க்கறாங்களான்னு அந்த கண்காணிப்பு குழு கவனிச்சுக்கிட்டு இருக்கான். முதல்வர் பிரச்சாரத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னால சாதகமில்லா தொகுதிகள்னு பட்டியல் போடப்பட்ட தொகுதிகளை திமுகவுக்கு சாதகமா மாத்தி அது பத்தின அறிக்கைய கட்சி தலைமை கிட்ட கொடுக்க சொல்லி இருக்காங்களாம். கிட்டத்தட்ட திமுகவோட 200 தொகுதி இலக்குங்கிறது சாத்தியம்தான்னு ஒரு கிளீன் ஷீட் வந்ததுக்கு பிறகு திமுக தீவிர பிரச்சாரத்துல இறங்கோங்கிறாங்க. அதிமுக ஒருங்கிணைப்பு விவகாரத்துல செங்கோட்டையன் வச்ச ட்விஸ்ட்ல டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்காராம் இபிஎஸ். இதனால உற்சாகத்துல இருக்காராம் ஓபிஎஸ். அதிமுகவை ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் விதிச்ச கெடு முடிஞ்சு போக அடுத்து தான் என்ன செய்வேன்னு அதிமுகவுக்கும் அமித்ஷாவுக்கும் தகவல் சொல்லிட்டாராம் செங்கோட்டையன். செங்கோட்டையன், ஓபிஎஸ், தினகரன் 3 பேரும் ஒரே மேடையில ஏறி அதிமுக ஒருங்கிணைப்போட அவசியத்தையும் இபிஎஸ் தொடர் தோல்விகள்ல அதிமுக வச்சிருக்கிறத பத்தியும் பேசுவாங்களாம். இதை உறுதிப்படுத்துற மாதிரி கடந்த சனிக்கிழமை செங்கோட்டையனும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவோட புகழேந்தியும் கோவையில ஆலோசனை செஞ்சிருக்காங்க. இதோட முடிவுல பிரிஞ்சவங்க ஒரே மேடையில ஏறுவாங்கன்னு புகழேந்தி அறிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னோட்டமாதான் அமமுகவோட மேற்கு மாவட்ட நிர்வாகிங்க அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர் சண்முகவேலு தலைமையில 100 கார்ல போய் செங்கோட்டையனை அவரோட பண்ணை வீட்டுல சந்திச்சு பேசியிருக்காங்க. ஆனா செங்கோட்டை அன்கோவோட சசிகலா சேர போறதில்லங்கிறாங்க. செங்கோட்டையன், ஓபிஎஸ், தினகரன் 3 பேரும் இப்போதைக்கு தனி குழுவா செயல்படுறதுன்னும் அதிமுக தொண்டர்களை சந்திக்க டூர் போறது, தேர்தல் நெருக்கத்துல தங்களோட நிலைப்பாட்டை சொல்றதுன்னு முடிவு செஞ்சிருக்காங்களாம். தங்களோட இந்த முடிவை டெல்லியில அமித்ஷாவை சந்திச்ச செங்கோட்டையன் விலாவாரியா சொல்லிட்டாராம். அதிமுகவோட அதிருப்தியாளர்கள் தனி மேடை போட்டு பேசுறத தவிர்க்கதான் டெல்லிக்கு போற எடப்பாடி அமித்ஷாவை சந்திக்க ஏற்பாடாகியிருக்காராம். செங்கோட்டையனோட கலகம் நன்மையில முடிகிற சூழல் இருக்குன்னு அதிமுக வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. நெல்லை மாவட்டத்துல மூடப்பட்டிருக்க சட்டவிரோத காரிகளை திரும்பவும் திறக்க புது ரூட்ல கலெக்டருக்கு பிரஷர் கொடுக்கறாங்களாம். சட்டவிரோதமா செயல்பட்டதுனால நெல்லை மாவட்டத்துல 20க்கும் மேற்பட்ட குவாரிகளை பெரிய அளவுல அபராதம் விதிச்சு மூடியிருக்காங்க. குறிப்பா இருக்கன்துறை பகுதியில மட்டும் 19 குவாரிகள் மேல நடவடிக்கை பாஞ்சிருக்கு. ஆனா இப்ப அந்த மாவட்டத்துல அரசு வேலைகளுக்கு கருங்கல், ஜல்லி தேவைப்படுறதுனால திரும்பவும் குவாரிகளை திறக்க சொல்லி பிரஷர் கொடுக்கறாங்களாம் குவாரி உரிமையாளர்கள். நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற கடலோர கிராமங்கள் கடல் அரிப்பால பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா கூட்டப்புழி, கூடுதாழை உள்ளிட்ட கிராமங்களை பாதுகாக்க அலை தடுப்பு சுவர் எழுப்ப அரசு அவசர கால அடிப்படையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த வேலை கருங்கல், ஜல்லி இல்லாம பாதியில நிக்குதாம். வேலையை சீக்கிரம் முடிக்க சொல்லி அந்த பகுதி கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுக்க குவாரி முதலாளிகளோ இதை சாக்கா வச்சு குவாரிகளை திறந்து விடுங்கன்னு மாவட்ட ஆட்சியருக்கு அழுத்தம் கொடுக்கறாங்களாம். ஆனா எதையும் சட்டப்படிதான் செய்ய முடியும், சட்டத்துக்கு புறம்பா குவாரிகளை திறக்க முடியாதுன்னு கடுமை காட்டுறாராம் கலெக்டர். நிபந்தனை போட நீங்க யாரு, ஏன் பவரை பாத்தீங்களாங்கிறத திருச்சியில விஜய் போலீஸுக்கு காட்டியிருக்காருங்கிற குஷியில இருக்காங்களா தவேக நிர்வாகிகள். விஜயோட திருச்சி பிரச்சாரத்துக்கு போலீஸ் தரப்புல 23 நிபந்தனைகள் விதிச்சு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. குறிப்பா மரக்கடை பகுதியில காலையில 10:30 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் மட்டும் 30 நிமிடங்கள் தான் பேசணும்னு ஒரு நிபந்தனை விதிச்சிருந்தாங்க.
ஆனா எல்லா நிபந்தனைகளையுமே விஜய் தொண்டர்கள் காத்துல பறக்க விட்டுட்டாங்க. விஜய் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு மாலை 3 மணிக்கு தான் வந்தாரு. 4 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்துக்கு மேல விஜயோட பிரச்சார பஸ் மெதுவா கடந்து வந்துச்சு. விஜய் நினைச்சிருந்தா பஸ்ல இருக்கிற மைக்கில தொண்டர்களை ஒதுங்க சொல்லி மரக்கடைக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா விஜய் ஏர்போர்ட்ல இருந்து தொண்டர்கள் சூழ பஸ்ல ரொம்ப மெதுவா பொறுமையா பயணம் செஞ்சு எனக்கு போட்ட நிபந்தனைகளை மக்கள் கேட்க தயாரா இல்லங்கிறத போலீஸுக்கும், மக்களை சந்திக்கலங்கிற எதிர்கட்சிகளுக்கு தான் வெளியில வந்தா என்ன நடக்குங்கிறத காட்டுறதுக்கும் தான் அவ்வளவு மெதுவா பஸ்ல வந்தாருங்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.